ஓகே கரெக்டா போஸ்ட் பண்ணு. எனக்கு என்னன்னு தெரியல, உன்னோட போட்டோஸ் நல்லா இருக்கு. அண்ணா நான் எப்பவும் அழகு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? லெட்ஸ் கோ. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். லக்ஷ்மி இதோ வந்துட்டே இருப்பா. ஜஸ்ட் 1 minute. 1 second. ஆயுஷ், நீ ஷாலோட கிளம்பிட்டல? வேற வழி இல்லையே, அவளை இங்க இருந்து தூக்கிட்டேன். சீக்கிரமே அங்க கொண்டு வந்து சேர்த்துறேன். ஓகே பர்ஃபெக்ட். நாங்களும் லட்சுமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ வந்ததுக்கு அப்புறம் உடனே கிளம்பிடுவோம். ஓகே பாய். ஷாலுவ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலையே, அவளை எதுக்கு கூட்டிட்டு வரீங்க? அது லக்ஷ்மிக்காக தான். லக்ஷ்மிக்கு அந்த பார்ட்டில யாரையுமே தெரியாதுல்ல. சோ ஷாலு கூட இருந்தானா லக்ஷ்மிக்கு அது கம்பெனியா இருக்கும்ல. லக்ஷ்மி மேல ரொம்ப தான் அக்கறை. அம்மா உனக்கு இவ்ளோ ஆட்டிடியூட் எங்க இருந்து வருது? ரொம்ப பண்ற. கடன் வாங்கியிருக்கேன் உன்கிட்ட இருந்து. இல்லனா நான் அப்படி கிடையாது. ஆட்டிடியூட். இல்ல 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 கடன்லாம் வாங்கல. பிறந்ததுல இருந்தே நீ இப்படிதான். ஆளு நல்லா இல்ல, பார்க்கவும் சுமாரா தான் இருக்க, ட்ரெஸ்ஸும் நல்லா இல்ல, ஆனா ஆட்டிடியூட் மட்டும் காட்டுற. நாக் நாக். நான் விராஜ் வீட்டுக்கு கூட்டு போறேன். நான் டிரைவ் பண்றேன். நான் ஒன்னும் டிரைவர்லாம் கிடையாது. என்கிட்ட பேசிட்டே வா. எதுக்கு உன்கிட்ட பேசணும்? டோடா அதான் சொன்னி நான் பேசினா உனக்கு பிரச்சனை வருதுன்னு. சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அதோட 2 பேரும் அமைதியாவே இருக்கலாம். இதான் இதேதான். இந்த ஆட்டிடியூட் பத்தி தான் சொன்னேன். இங்க பாரு, நீ இது யார்கிட்டயும் கடன்லாம் வாங்கல. இதான் உன்னோட ஒரிஜினல், தெரியுமா? பேசாம நான் நேஹாவை கூட்டு வந்திருக்கலாம். பாவம், அவளும் வரணும்னு ஆசைப்பட்டா. ஆஹா, அப்படின்னா அந்த பாவத்தையும் கூட்டிட்டு வர வேண்டியது தானே? என்ன பண்றது? ரிஷி ப்ரோ தான் உன்னை கூட்டு வர சொன்னாரு. லக்ஷ்மிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுமா? இல்லனா பாவம், நான் அவளை கூட்டு வந்திருப்பேன். அவ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா. அவ சிரிப்பு கம்பி மத்தாப்பு. அவ ஆட்டிடியூட் சுத்தமா காட்ட மாட்டா. அவகிட்ட ஆட்டிடியூடே கிடையாது. ஆனா நீ அப்படியே ஆப்போசிட். ஐயோ ஐயோ, உனக்கு ஒன்னும் அவளை பத்தி சரியா தெரியாது. அப்படியே ஃபேனா மாறிடுவ போல இருக்கே. ஃபேனா மாறுவேன், கூலரா மாறுவேன், ஏசியா மாறுவேன். உனக்கு என்ன? நீ எதுக்கு இவ்வளவு சூடாகுற? சொல்லவா? சொல்லு. சொல்லவா? அட அதான் சொல்லுங்கறல்ல, சொல்லு. சொல்ல முடியாது, விட்டு தல. நான் உன்கிட்ட ஒண்ணு சொன்னா அத நீ வேற மாதிரி தான் புரிஞ்சுப்ப. அப்புறம் சண்டை போடுவ. அதுக்கு நான் சைலண்டாவே வரலாம். இப்ப நீயே பேசி, நீயே கத்தி, நீயே டென்ஷன் ஆயிக்கோ, சரியா? ரிஷி லெட்ஸ் கோ, ரொம்ப லேட் ஆகுது. லக்ஷ்மி வந்துட்டே இருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே ப்ளீஸ். ரிஷி கல்யாணத்துக்கு லேட் ஆகுது. கால் மேல கால் வந்துகிட்டே இருக்கு. அண்ணியும் ஃபோன் பண்றாங்க. எனக்கு டிரைவிங் தெரியாது, இவ ஆக்சிடென்ட் பண்ணிடுவா. சோ லெட்ஸ் கோ ப்ளீஸ். போன் பண்ணு, டிரைவர் அனுப்பா. அவன் வந்து லக்ஷ்மியை பிக் பண்ணிப்பா. எஸ் ப்ளீஸ். சரி வாங்க போலாம். லேட் ஆகுது, சீக்கிரமா லேட் ஆகுது. வந்துட்டியா? பியூட்டிஃபுல். போலாம்ல, அர்ஜென்ட். இப்பதான் குதிச்ச. ஏறு. இத போட்டு வந்திருக்க. ஐ மீன் Dress கிழிஞ்சிருந்ததுல. நான் வந்து அதுல கரெக்டா பேட்ச ஒட்ட வச்சேன். கட்டான இடத்துல நான் பேட்ச ஒட்ட வச்சேன். இப்ப பாரு, இன்னும் அழகா இருக்குல்ல. ஒரு நிமிஷம், Dress கிழிஞ்ச விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லலையே. சோனியா சொல்லு. லக்ஷ்மி, நாங்க உன் ரூமுக்கு வரும்போதே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டோம். அதனாலதான் நாங்க இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணோம். நீ ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சாரி, எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா? கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, பட் இட்ஸ் ஓகே. ரிஷி போலாமா? ரொம்ப லேட் ஆகுது. போ. டாட், எப்படி இருக்க குழந்தை?
குழந்தையா? நல்லா இருக்க. அவர் என்ன பொம்மைங்கிறாரு, நீங்க என்ன குழந்தைங்கிறீங்க. நான் எப்பதான் வளர்றது? எங்களுக்காக நீ வளர மாட்ட. ஹலோ அங்கிள் விராஜ். சோ எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வெல் ஐம் குட். தேங்க் நான் ரொம்ப யங்கா இருக்கேன். யங் பேபி இல்ல. சோ மீன். உங்க எல்லாரையும் ஒண்ணா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாருமே எனக்கு சொந்த பந்தங்கள் மாதிரி, லைக் அ ஃபேமிலி. உன் அப்பா என் பிசினஸ் பார்ட்னரா இருந்தாரு. ஆனா பிசினஸை தாண்டி எங்க உறவு இருந்தது. அதான் ஃபேமிலி. நம்மள ஒண்ணுதான். ஓய் அபாய், என்ன அடையாளம் தெரியுதா தெரியலையா? நான் போறேன், இல்லைன்னா திட்டுவாரு. போங்க. வரேன் பர்த்டே பாய். ஹாப்பி பர்த்டே அங்கிள். ஓ தேங்க்யூ, நல்லாரு. ஓய் சோனு, டேய் உள்ள வாடா. ஏன்டா என் பக்கத்திலேயே நின்னுட்டுன்னு உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்றது? இதெல்லாம் என் கையில இருந்து வாங்கிடு. டேய் இன்னைக்காவது எனக்கு மரியாதை கொடு. கொஞ்சமா கூடேண்டா. சரி போ. எப்படி இருக்கு கிரண்? உன்னோட மாம் கம்ஃபர்டபுளா இருக்காங்கல்ல? ஐ மீன் உன் டேடியும் வந்திருக்காரு. நோ இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி பார்ட்டிஸ்ல காமன் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இன்ஃபேக்ட் தேங்க் யூ. இந்த மாதிரி பார்ட்டிஸ்ல தான் டாடியை சந்திக்க முடியுது. சோ தேங்க் யூ. வெல்கம். ஒரு ட்ரிங்க்? ஷியோர். தேங்க்யூ. ஓ ஆயுஷ் ஒரு நிமிஷம். ஷோ. என்னாச்சு? இங்க பாரு, Dress மாட்டிக்கிச்சு. பாத்தியா? என் கார் கூட உன்னை விட மாட்டேங்குது. நீயே பாரு. சரி நீ அப்படியே நில்லு. இரு நான் கதவை திறக்கிறது. ப்ளீஸ் நீங்க போங்க. டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் இரு. ஐயோ என்னடா அது, டோரை சரி பண்ணுன்னு அன்னைக்கே சொல்லிருந்தேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் கொஞ்சம் மெதுவா பண்ணு, கிழிஞ்சிரும். ஏய், ஏதோ பெருசா அழட்டிக்கிட்டு வந்த, இப்ப மாட்டிக்கிச்சு பாத்தியா? உன் வேலையை கவனிக்கிறியா? என்ன வேலையை கவனிக்கிறது? அவ எங்க இருக்கா, நீ எங்க இருக்க? நான் கனவு கண்டியா? யார் வந்தாங்க? ஹீரோ யாரும் வந்திருப்பாங்களே. இங்க பாரு, கனவுலாம் காணலாம், ஆனா அது பழிக்கலன்னு வையேன், அதை விட்டு தள்ளிடணும். இன்னும் சொல்ல போனா நீயே ஒரு காப்பி தான், அதுவும் வேஸ்ட் காப்பி. ஆனா நான் ஒரு ஹீரோ, உன்னை காப்பாத்துவேன். டென்ஷன் வேண்டாம் ஷாலு, நான் பாத்துக்கிறேன் கண்ணு. ஒரு செகண்ட் ஷாலு, ஒரு செகண்ட் அப்படியே இரு. எனக்கு ஐடியா வந்துருச்சு. அப்படியே இரு, நேரா அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி அசையாம நில்லு. ஓகே? ஓகே, நான் இப்போ 3 வரைக்கும் என்ன போறேன், நம்ம இதை இழுத்துடலாம். ஓகே, 1 2 3. தேங்க்ஸ். வெல்கம். எனி டைம் இந்த மாதிரி. அதாவது
எப்பவும் வேண்டாம், எப்பயாவது இந்த மாதிரி. நான் எல்லாருக்கும் எப்பவும் ஹெல்ப் பண்ணுவேன், இதான் என்னோட நேச்சர். எனக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும். நீ ஒன்றும் எனக்கு ஸ்பெஷல்லாம் இல்லை. நீ எனக்கு ஜஸ்ட்டு ஷாலு மட்டும்தான், ஜஸ்ட் ஷாலு. எனக்கு உன்னை நல்லா தெரியும். உன்னை எங்க பார்த்தேன்? ஓஹோ, ரொம்ப நாளா ஒரு பொண்ணுடைய முகம் என் மூளையில பதிஞ்சிருந்தது. அது எந்த பொண்ணு? இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஒரு தடவை நான் உன்னை ஒரு ஸ்வீட் கடையில சந்திச்சேன். அப்ப நீ கரல் ருத்ராவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஸ்வீட் டப்பா கொடுத்துட்டு இருந்த. அப்ப நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். அப்படியா? நீங்க அங்கேயே இருந்தீங்க? ஆஹா, நான் உன்னை நல்லா கவனிச்சேனே. நான் அந்த பக்கமா போகும்போது உன்னை பார்த்தேன். ஆஹா, பார்த்த உடனேயே நீ என் மனசை தொட்டுட்ட. அதுக்கப்புறம் என் மனசு உன்னை பத்தியே தான் யோசிச்சது. அப்புறம்தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டதான் நினைச்சேன். உன்னை நான் அப்பவே கூப்பிட்டு உன்னை அங்கேயே சந்திச்சிருக்கணும். உன் பேராவது எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? என்னோட பேரு லக்ஷ்மி. அட பிரமாதம், உனக்கு நல்ல பொருத்தமான பெயர். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தானே? இல்ல, ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆமா, அதோட என் கணவர் என்னை விட அழகா இருப்பாரு. ஓ, இது ஒன் நல்லதுதான். கடவுள் தான் எல்லா ஜோடிகளையும் அமைக்கிறாரு. என்னுடைய பேரன் கூட ரொம்ப நல்ல பையன் தான், விராஜ். வணக்கம். வணக்கம்ப்பா. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், ரிஷி ஒபேராய். சரிப்பா, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. ஆனா நீங்க? ஏய், என்ன பார்த்த உடனே நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லையே. தோடா, நீங்க ஒரு பிலிம் ஹீரோ, பார்க்க அப்படியே இருக்கீங்க. வாவ், உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சவன் தான்ப்பா. இவளுக்கு கூட என்ன தெரிஞ்சிருச்சு. ஏய் விராஜ். வர தாத்தா. நீங்க விராஜோட தாத்தாவா? ஐயோ, நீங்க இத பத்தி ஏன் சொல்லவே இல்ல? பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தாத்தா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. பொண்ணுங்க கால்ல விழக்கூடாது. அதோட உன் பேர்லயே லக்ஷ்மி இருக்கா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ யங் பாய். ஹே ரிஷி, லக்ஷ்மி, தாத்தாவை ஏற்கனவே பார்த்தாச்சா? ஓ, இவளுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஷபாஷ் ஷபாஷ். வாவ் லக்ஷ்மி, உன்னை அடையாளமே தெரியல, சீரியஸ்லி. இப்ப எல்லாரும் தாடி வளர்க்குறாங்க இல்லையா, நீங்களும் அந்த மாதிரி வச்சிருக்கலாம். தட்ஸ் a good suggestion. ரிஷி, கலக்குற. யா, இது இவளோட ஐடியா தான். ஐ மீன் லக்ஷ்மியோட ஐடியா தான். நோ மேன், இதுவும் நல்லதா இருக்கு. நீயே பாரு, வித்தியாசமா இருக்கு, யூனிக். இல்லையா? நான் கூட இததான் சொன்னேன். ஓஹோ, அதாவது லக்ஷ்மி தான் இந்த பையனுடைய ஹீரோயினா? ஆஹா, கலக்கறீங்க. நானும் தான் அழகா இருக்கேன். லுக், அதோட லக்ஷ்மி, இந்த ட்ரெஸ் போட்டு வருவேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். நான் வேற ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருப்பேன். அதனால என்ன? நீயும் என்கிட்ட இந்த ட்ரெஸ்ல தான் வருவேன்னு சொல்லவே இல்லையே. நீயாவது சொல்லிருக்கலாம்ல. நீயும் அழகா தான் இருக்க, ஃபில்மி ஹீரோயின் மாதிரி. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்ப வந்துடுறேன். அது சரி, ரிஷி மனிஷ்காவை பத்தி நீ எதுவும் சொல்லலையே. நான் உன்கிட்ட சொல்ல விரும்பல. மனிஷ்கா என்னோட பொண்ணு கிரண். ஏன்? ஏன்னா மாசம் மாசம் பணம் அனுப்புறதுனால சொல்றியா? டேட் இப்படிதான் இருப்பாங்களா? அண்ட் கமான், மல்லிஷ்கா தான் உன்னுடைய வாழ்க்கை மாதிரி என்கிட்ட நடிக்காத. சாரி. ஏய் மல்லிஷ்கா, என்னமா ஆச்சு? என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை தான் இருக்கு, லக்ஷ்மி. அவளும் என்ன மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கா. என்னைய இதை போட சொன்னீங்க? அங்க எல்லாரும் அவளை பாராட்டுறாங்க, என்ன இல்ல.
ஆனா என்ன எல்லாரும் ஒரு நடிகையோட பேரை சொல்லி மலிஷ்கா சொல்றாங்க. சின்ன விஷயங்களை பெருசாக்காத. இட்ஸ் ஓகே. இட்ஸ் நாட் ஓகே. நீங்க தான் என்ன இந்த Dress போட சொன்னீங்க. நான் என்ன நினைச்சேன்னா ரிஷியும் எனக்கு மேட்சிங்கா ஏதாவது ஒரு Dress ஸ்டாப் இட் மலிஷ்கா. என்ன நீ ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏன் இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ற? நான் ஒன்னும் ட்ரெஸ்ஸுக்காக ரியாக்ட் பண்ணல மாம். நான் ரிஷி கூட பேரா இருக்கணும்னு தான் எந்த Dress போட்டுட்டு வந்தேன். ஆனா ரிஷியும் லக்ஷ்மியும் அங்க. நான் வரேன். இப்ப என்ன சொல்ல போற? புரியல. லக்ஷ்மி மேல அக்கறை காட்டுற நான் உன்னை லவ் பண்றேன் இப்படி தானே சொல்ல போற? நோ ரிஷி, நீ என்ன சொன்னாலும் நான் இப்ப கேட்கவே போறது என்ன இல்ல. வாய்க்கு வந்த மாதிரி வளர்ற? நான் ஒன்னும் உன் பேச்சு கேட்க இங்க வரல, தண்ணி எடுக்க வந்தா. நான் எதுக்கு இவ கூட இப்படி பிஹேவ் பண்றேன்? நோ நோ, எனக்கு என்னதான் ஆச்சு? ரிஷிக்கு என்ன ஆச்சு? என் கூட எதுவுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்றான். வாட்ஸ் ராங் வித் him? இதுதான் நடக்கும். அதனாலதான் பல தடவை உன்கிட்ட சொன்னேன். லக்ஷ்மி, தண்ணி. ஏன்பா இவளுக்காகவா தண்ணி கொண்டு வந்த? ஆமா, நாங்க உள்ள வரும்போதே அவளுக்கு தண்ணி தாக எடுக்குதுன்னு என்கிட்ட லக்ஷ்மி சொல்லியிருந்தா. ஆனா வந்ததும் அவ பிஸி ஆயிட்டா. பாவம், தண்ணி கூட குடிக்கல. அதான் நான் கொண்டு வந்தேன். வாவ், பொருத்தமான ஜோடியா இருக்கீங்க. கடவுள் இவளை உனக்காகவே படைச்சிருக்காரு. பொருத்தமான ஜாதகத்தை தான் உனக்கு அனுப்பி இருக்காரு. இவன் உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவ உனக்குத்தான்னு ஜாதகத்துல குறிச்சி அனுப்பி இருக்காருப்பா. ஆஹா, ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் முழுமையாவீங்க. ஏம்மா, நான் உங்க ரெண்டு பேரையும் பாராட்டுறேன். என்னமாச்சு? அது ஒண்ணும் இல்ல. சரி, இதுக்காகவே இன்னொரு லட்டு கூட. ஹலோ, ஹாய். இங்க பாருங்க லக்ஷ்மி, நான் எழுதிட்டு வந்துட்டேன். ஹாய் ஷாலு. ஹாய் ஆயுஷ். ஆயுஷ் இவர் தான் என் தாத்தா. அப்புறம் தாத்தா இவர் தான் ஆயுஷ். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ரிஷியோட கசன். ஹாப்பி பர்த்டே அங்கிள். தேங்க்யூப்பா. நீங்க ஓ யா அங்கிள், நீங்க ஒரு ஃப்ரெஞ்ச் பியர்ட் வச்சிருக்கணும். அப்போ இதோ உங்க பேத்தி கூட உங்களை சைட் அடிச்சிருப்பா. என்ன கரெக்ட் தானே? ஹாப்பி பர்த்டே. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? இல்ல, என்னோட தங்கச்சி அவ. ஐ எம் சாரி, நாங்க ஜோடியை பத்தி பேசிட்டு இருந்தோமா, கடவுள் இன்னொரு ஜோடியை அனுப்பிட்டாருன்னு நான் நினைச்சேன். கண்டிப்பா இல்ல. அடா, மொத்த நாளும் இங்கேயே உட்கார போறீங்களா என்ன? உள்ள போயிட்டு பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, நான் அங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். தள்ளு. ஏன் என்னோட போன் உன்கிட்ட தான் இருக்கு? லக்ஷ்மி, நீ இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் இவருக்காக பண்ணி கொண்டு வந்த? ஆமா. ஏன்? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். வெரி குட். ஒரு நிமிஷம், ஆனா இந்த ஸ்வீட் பாக்ஸ் காருக்குள்ள தான் இருந்துச்சு, உன் கைக்கு எப்படி வந்துச்சு? நீ வந்து வேலட் பார்க்கிங்காக கீ கொடுத்திருந்தல்ல, நான் போய். நாட் பேட் லக்ஷ்மி, வெரி ஸ்மார்ட். பட்டிக்காட்டு பொண்ணு, கலக்குற. பட்டிக்காட்டு பொண்ணா? உனக்கு பட்டிக்காட்டு பொண்ணுன்னா என்னன்னே தெரியாதா? பட்டிக்காட்டு பொண்ணுன்னா கிராமத்து பொண்ணு, ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அது சரி, நீ என்ன பாராட்டுறியா இல்ல கிண்டல் பண்றியா? நான் ஏன் கிண்டல் பண்ண போறேன்? உன்னை பாராட்டுறேன். நீ தான் இப்ப இங்க சிட்டிக்கு வந்திருக்கல்ல, அதுவும் நம்ம சிட்டினா சொல்லவா வேணும்? உன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், ரிஷி கூட இப்படி பிஹேவ் பண்ணாதேன்னு சொன்னேன். இல்லைன்னா இதுதான் நடக்கும். நடந்துருச்சுல. நீயும் லக்ஷ்மியும் இங்க இருக்கும்போது அவன் மனசு எங்க போகணும்னு சொல்லுதோ அவன் அங்கதான் போவான். அவனுடைய இதய துடிப்பு உனக்காக முழுசா நிக்கிறதுக்கு முன்னாடி எதையாவது செஞ்சு அவனை உன் பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. நல்லா யோசிச்சு தொலை. ஐ நோ, என் ரிஷி திருப்பி எப்படி என்கிட்ட கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். ஐ வில் டூ இட் ரிஷி. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, வாங்க போலாம். எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. பார்ட்டி என்ஜாய் பண்ணுவோம்ல. தாத்தா, என்னாச்சு?
டேய் எனக்கு இந்த லக்ஷ்மியை ரொம்ப பிடிச்சு போச்சு. முதல் சந்திப்பிலேயே மனசை ஜெயிச்சிட்டா. வாட் டேய் உன் விஷயமா தான்டா சொல்றேன். வாட் ஆமா உன் விஷயமா தான். இவள முதல் முறையா நான் எப்ப சந்திச்சேனோ அப்ப இவளுக்கு திருமணமே ஆகல. முதல்ல எப்ப பார்த்தேனோ அப்பவே இவன் நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தன்னை பத்தி கவலைப்படாம மத்தவங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கா. இங்க பாருப்பா, இப்பெல்லாம் இந்த மாதிரி பொண்ணுங்க அவுட் ஆஃப் ஸ்டாக். மேல இருக்கிறவன் மேனுஃபேக்சர் பண்றதையே நிப்பாட்டிட்டான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இவகிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா இவ என்னைக்காவது கடைப்பாளரு இவளை நான் தேடிட்டே இருந்தேன். நான் என்ன நினைச்சேன்னா இவங்க குடும்பத்தார சந்திச்சு உனக்காக பேசலாம்னு தான் நான் இருந்தேன். ஆனா இவளை சந்திக்க முடியல. எல்லாம் கடவுளின் விருப்பம். ஆனா ஒரு விஷயம் சொல்லணும், அந்த ரிஷி இருக்கானே அவனும் நல்லவன் தான். மை காட், உங்க மண்டையில என்னதான் ஓடுதோ தெரியல. சரி வாங்க போலாம், பார்ட்டிக்கு போலாம் வாங்க.